பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் 2 நாளாகமம் அதிகாரங்கள் 28, 29 மற்றும் 30 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 29 அதிகாரத்திலே ஆகாஸ் யூதாவின் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறது குறித்து நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிற போது 20 வயதாக இருந்தது. ஆகாஸ் 16 வருடம் எருசலேமிலே அரசாண்டான். அந்த ஆகாஸ் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழி நடந்து பாகால்களுக்கு வளர்ப்பு விக்கிரகங்களை செய்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ஆகாஸ் ராஜா விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், மாந்திரீகம் போன்றவற்றில் முழு அளவில் ஈடுபட்டான். அவன் தன்னுடைய குமாரர்களை அந்நிய தேவர்களுக்கு பலியாக அக்கினியிலே தகர்த்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்நாளில் கூட சிறு பிள்ளைகள் அழிக்கப்படுகிறார்கள். கருக்கலைப்பு மூலமாக குழந்தைகள் துர்ப்பிரயோகத்தினாலும் இரக்கமற்ற விதத்திலும் அழிக்கப்படுகிறார்கள். வேத அடிப்படையில் தெய்வீக வழிகளை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்வழி காட்டாததால் ஆவிக்கு நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கெடுத்து விடுகிறார்கள். இந்த உலகத்தின் தவறான தேவனற்ற வழிகளில் சென்று விடாமல் தங்கள் பிள்ளைகளை வேறுபடுத்தி பாதுகாப்பதும் இல்லை. ஆனால் பிள்ளைகள் மீது நாம் அக்கறையாக இருக்க வேண்டும், தேவனுக்கு உகந்தவர்களாய் வளர்க்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தொடர்ந்து 29 அதிகாரத்திலே ஆகாஸ் ராஜாவுடைய இந்த காரியங்களெல்லாம் முற்று பெற்று அங்கே தேவ கோபாக்கினையினால் பெலிஸ்தியர்கள் வந்தார்கள். அந்த ஆகாஸ் ராஜா அசீரியர்களிடம் உதவி கேட்டு போனான். ஆனாலும் அங்கே ஜனங்கள் தாழ்த்தப்பட்டார்கள். அசீரிய ராஜா அவனுக்கு உதவி கொடுக்கவில்லை. எசேக்கியா ராஜா மீண்டுமாக ஆட்சிக்கு வருகிறது குறித்து பார்க்கிறோம். 25 வயதில் எசேக்கியா ராஜாவாகி 29 ஆண்டுகள் எருசலேமிலே அரசாண்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை தாவீது செய்தபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆலயத்தில் பழுது பார்க்க வேண்டியவர்களெல்லாம் பழுது பார்த்து ஆலயத்தை அவன் புதிதாக்கி அங்கே தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு பலி ஒப்பு கொடுக்கும்படியாக ஜனங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தினதை குறித்து பார்க்கிறோம். எல்லா அசுத்தங்களையும் அகற்றுங்கள். தேவனுடைய மக்கள் எழுப்புதலையும் புதுப்பித்தலையும் அனுபவிக்க வேண்டுமானால் தங்கள் குறிப்பிட்ட பாவங்களை அறிக்கையிட வேண்டும். தங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த விதங்களில் தேவனையும் அவருடைய சித்தத்தையும் வார்த்தையும் மீறி பாவம் செய்திருக்கிறோமோ அவற்றை கண்டறிந்து தேவனிடம் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வீட்டை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உடன்படிக்கையின்படி திருச்சபையான தேவனுடைய வீடு, திருச்சபையின் உபதேசங்களிலே தொழுகை முறை, வாழ்க்கை முறை ஆகியவற்றில் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய சித்தத்துக்கு மாறானது எது இருக்கிறதோ அது விளக்கப்பட வேண்டும். அதுபோலவே தனிநபரான விசுவாசியும் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்ற நிலையிலே இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். எல்லா அநீதியிலிருந்து விலகி பரிசுத்தத்தை நாட வேண்டும். உடன்படிக்கையை புதுப்பிக்க வேண்டும். நாம் தேவனுக்கு, ராஜ்யத்துக்கும், பூமியில் அவர் நீதியின் காரியங்களுக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பை புதுப்பித்து கொள்ள வேண்டும். உலகத்தின் தீமைகளை விட்டு விலகி பாவங்களுக்கு எதிர்த்து நிற்க ஒரு உண்மையான வாஞ்சை கொள்ள வேண்டும். பாவ நிவாரணம் உண்டாக்கும் இரத்த பலியை பற்றி அறிவிக்க வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினதனால் நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆவிக்குரிய எழுப்புதலும் அடைவதற்கு ஒருவன் தன் பாவ வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. இந்த காரியங்கள் எல்லாம் இங்கே எசேக்கியா ராஜா கர்த்தரிடத்திலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி தங்கள் கர்த்தரிடத்தில் திரும்ப வைக்கிறது குறித்து பார்க்கிறோம். 30 அதிகாரத்தில் எசேக்கியா ராஜா பஸ்காவை ஆசரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம்,
பஸ்காவை 2ஆம் மாதத்திலே ஆசரிக்கும்படி ராஜாவும் இந்த பிரபுக்களும் எருசலேமில் சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்படி பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்பதை அங்கே பரிசுத்தத்தோடு ஆண்டவருக்கு உகந்தவர்களை நடக்க வேண்டும் என்ற உள்ளத்தின் காரியங்களோடு திரும்புவதை குறித்து பார்க்கிறோம். ஆவிக்குரிய எழுப்புதல் அடைவதற்கு ஒருவன் தன் பாவ வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உண்மையான மனந்திரும்பல் குறித்து எசேக்கியா 4 காரியங்களை இங்கே கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மக்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உதவியும் வேண்டுமானால் அவரை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு பாவங்களை விட்டுவிட்டு தேவனிடத்தில் உண்மையாய் திரும்பி வர வேண்டும். அவர்கள் தங்கள் பாவங்களில் அவற்றில் இன்பம் கொண்டிருப்பவர்களானால் தேவன் அவரிடமாய் திரும்பி அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மக்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பொழிவோம் என்ற உண்மையான உறுதியான தீர்மானத்துடன் திரும்பி வர வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தின் பாவ வழிகளை விட்டுவிட்டு சுத்த இருதயமுள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படிக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவர் திரும்பாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இது உணர்ந்து தேவ சமூகத்தில் திரும்பும்படியாக ஜனங்கள் அங்கே எசேக்கியா ராஜாவினால் நடத்தப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். நாம் கூட இந்த ராஜா போல நம்ம சரீரமாகிய ஆலயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுக்கு உகந்த பலியாய் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.